சிஎம் விஜயின் எலும்ப உடைச்சிடுவேன் என்று மாசாக பேசிய விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையன். இப்படி ஆணவத்தில் பேசின மார்க்கண்டையனை கைது செய்த போலீஸ் அதிகாரிகள். என்னை துப்பாக்கி வச்சு மிரட்டி போலீஸ் என்ன அடிக்க பாக்குறாங்க, என் உயிருக்கே ஆபத்துன்னு கத்தி கொண்டு சென்ற மார்க்கண்டையன். என்னதான் நடந்துட்டு இருக்குது இந்த மார்க்கண்டையன் வாழ்க்கையில், இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சொன்னா இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையனை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி நேர தூத்துக்குடியில் உள்ள எஸ்பி ஆபீஸுக்கு விசாரணைக்காக அழைத்து கொண்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரணை பண்ணினாங்க. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் விசாரணை பண்ணதாட்டு யார் சொன்னாங்கன்னா சில ஊடக செய்தி சேனல்கள் சொல்லியிருக்காங்க. விசாரணைக்கு பிறகு அவரை என்ன பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ பரிசோதனைக்காக அவரை அழைத்து கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசு மருத்துவமனையில் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணி இருந்திருந்தாங்க. அந்த டைம்ல தான் இந்த மார்க்கண்டேயன் கத்தி கூச்சலிட்டுட்டே போனாரு. அப்படி அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க, போலீஸ் அதிகாரிகள் என்ன அடிக்க பாக்குறாங்க, என் உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே போனாரு மருத்துவ செக்கப்புக்கு. அடுத்ததாட்டு மருத்துவ செக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மார்க்கண்டையனை நேர தூத்துக்குடி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு நீதிபதி சுமதி என்ன பண்ணாங்கன்னா, இந்த வழக்கை விசாரிச்சாங்க. விசாரிச்சுக்கிட்டு உத்தரவு கொடுத்தாங்க. என்ன உத்தரவு கொடுத்தாங்கன்னா, 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அவர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட டேட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஆகஸ்ட் 3, 2026 வரைக்கும் நீதிமன்ற காவலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? அதுக்கு பிறகு உடனடியாக அவரை பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அவரை நேத்தைக்கு ஜூலை 20 மாலை இல்லைன்னா நைட்டு டைம் பாளையங்கோட்டை ஜெயில் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பாளையங்கோட்டை சிறையில் போலீஸ் அதிகாரிகள் கஸ்டடியில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கண்டேயனோட மகன் என்ன பண்ணியிருந்தாங்க, பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில் அவங்க என்னதான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்க பையன் தான் உங்க கூட இல்லையே சார், என் அப்பா எனக்காகவும் இந்த ஊர் விளாத்திக்குளம் மக்களுக்காகவும் ரொம்ப காலமா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாரு, அவர் எங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம், இப்படியெல்லாம் பண்ணாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வச்சிருந்தாங்க. சரி, இவ்வளோ சம்பவம் நடந்திருக்குது, இந்த வழக்கோட பின்னணி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோவில்பட்டியில் ஒரு திமுக பொதுக்கூட்டம் நடந்துச்சு. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 18ஆம் தேதி சனிக்கிழமை அந்த பொதுக்கூட்டத்தில் இவர் கலந்துக்கிட்டு பேசினவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்களை தரைகுறைவா பேசியிருந்தாரு. அப்படி என்ன பேசியிருந்தாருன்னா, இவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில வார்த்தைகளை சிஎம் விஜய் அவர்களை தரைகுறைவா பேசியிருந்தாரு. உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, நாங்க என்ன கோமாளி பையல நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. இதை பார்த்து கடுப்பான தாவேகா நிர்வாகி பி காசிராமன் பாலசுப்ரமணியன் தாவேகா வடக்கு மாவட்ட செயலாளர் ஜூலை 19ஆம் தேதி இவங்க 2 பேரும் என்ன பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறை அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த மார்க்கண்டையன் என்னெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எடுத்து அதை சொல்லி இந்த மாதிரி சிஎம் விஜய் அவர்களை இப்படி தரைக்குறைவா பேசினாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு தொடர்ந்தாரு. சரியா? அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 20ஆம் தேதி விளாத்திக்குளம் டிஎஸ்பி சுந்தரபாண்டியன், மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி கண்ணன் உள்ளிட்டோர் அவங்க வீட்டுக்கு போறாங்க. யாருக்கு வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கண்டேயன் வீட்டுக்கு போறாங்க. போனதுக்கு அப்புறம் அங்க பேச்சுவார்த்தை பண்றாங்க. அதாவது உங்களை கைது பண்ணணும், உங்க மீது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எஃப்ஐஆர் காப்பி எல்லாமே காட்டுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, மார்க்கண்டேயன் அப்பவும் திண்டுக்கு முண்டா தான் பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னா, ஸ்பீக்கர் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, அதாவது ஸ்பீக்கர்னு சொல்றது சபாநாயகர், அவங்கள்ட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி திண்டுக்கு முண்டாங்க பேசினாங்க. அதுக்கப்புறம் பேசி முடிச்சு அவங்கள கைது பண்ணி எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தூத்துக்குடி எஸ்பி ஆஃபீஸுக்கு விசாரணைக்காக கூட்டிட்டு போறாங்க. சரியா? ஆனா வீட்ல இருந்தே அவரு வெளிய வரும்போது என்ன பண்ணாங்க, அங்க உள்ள அவங்களுடைய மார்க்கண்டேயனோட ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் 1 ஹவரா வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்தெல்லாம் என்ன பண்ணாங்க, எஸ்பி ஆஃபீஸ் கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறமுமே எஸ்பி ஆஃபீஸ்ல போயி அங்க உள்ள ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணாங்க. போலீஸ் அராஜகம் ஒழிக அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது மட்டும் தான் பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகல இருந்து ஸ்டாலின் ஐயா அவர்களும், உதயநிதி அவர்களும், அப்புறம் வந்து கனிமொழி அவர்களும், அப்புறம் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு தரப்புல கண்டனம் தெரிவிச்சாங்க. அதாவது போலீஸ் அதிகாரிகள் வந்து இந்த மார்க்கண்டேயன கைது பண்ணாங்கல்ல, அவங்க வந்து எக்ஸ்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாலலாம் போட்டு பதிவு போட்டு என்ன பண்ணாங்கன்னா, கண்டனம் தெரிவிச்சாங்க. சரியா? கண்டனம் தெரிவிச்சது மட்டும் இல்லாம, கீதா ஜீவனும், அனிதா ராதாகிருஷ்ணனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மார்க்கண்டேயன கைது பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதுக்காக இவங்க போராட்டம் பண்ண போயிட்டாங்க. இவங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டவங்கள கூட்டிட்டு தான் போராட்டம் பண்ண போனாங்க. போன இடத்துல என்ன ஆயிட்டு, சாலை மறியல் பண்ணி போராட்டம் பண்ணும்போது டிராஃபிக் ஜாம் ஆயிட்டு, போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணி ஒரு மண்டபத்துல தற்காலிகமா கைது பண்ணி வச்சாங்க. சரியா? இது எல்லாமே நேத்தைக்கு நடந்துச்சு. மார்க்கண்டேயன வந்து கைது பண்றதுக்காக இவங்க வந்து போராட்டம் பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கண்டேயன வந்து தீவிர விசாரணை பண்ணி, அப்புறம் வந்து அவருக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சுல்ல. சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட் பிரச்சனை எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்காக வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிட்டு, அந்த ரிப்போர்ட்ட வந்து நீதிமன்றத்தில குடுத்து, அவருமே நீதிமன்றத்தில ஒப்படைச்சு, அதுக்கப்புறம் தான் நீதிமன்றத்தில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவங்கள வந்து 15 நாளு போலீஸ் கஸ்டடியில வந்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கிறாரு. அதாவது பொதுவா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎம் ஒருத்தங்க ஆயிட்டாங்க. சிஎம் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஎம்க்கான உண்டான மரியாதைய நம்ம கொடுக்கணும். அத விட்டுக்கிட்டு, நான் வந்து இந்த மாதிரி கேவலமான முதலமைச்சர தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாவிலயும் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது சொன்ன வேர்டு தப்பு. அடுத்ததாவட்டு நான் வந்து எலும்ப நொடிச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மிகப்பெரிய தப்பு. சரியா? ஆனா, இந்த மாதிரி மார்க்கண்டேயன் கெத்தா, மாஸா பேசிக்கிட்டு, இப்போ கெத்தா, மாஸா பாளையங்கோட்டை ஜெயில்ல இருக்கிறாரு. சரியா? அதாவது நீங்களே சொல்லுங்களேன், இந்த வீடியோ பார்க்குற நீங்க. இந்த மார்க்கண்டேயன் வந்து கெத்தா, ஸ்டைலா வந்து திமுக கட்சியில நான் இருக்கிறேன். யாராலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வந்து இப்படிதான் குரல் குடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி, ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த பொதுக்கூட்டத்தில சிஎம் விஜய் அவர்கள குறித்து தரைக்குறைவா பேசினாரு. சரியா? யாருக்கெல்லாம் அது வந்து சரியா படுது அவரு பேசினது சரின்ட்டு? யாருக்கெல்லாம் அது தவறா படுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கண்டேயன கைது பண்ணியிருக்காங்களா? இதனால இனிமேலும் மத்த அரசியல்வாதிகளும் சிஎம் விஜய் அவர்களும் சரி, அதாவது சிஎம் அவர் பொசிஷன்ல இருக்கிறாரு. சரியா? அவங்களுக்கு வந்து குடுக்க மரியாதைய இனி குடுத்து பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இனி மரியாதை இல்லாம யார் பேசினாலும், இவங்களுக்கு இதுதான் உதாரணம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப மார்க்கண்டேயன் வந்து போலீஸ் கஸ்டடியில வந்து இருக்கிறாங்க. பாளையங்கோட்டை ஜெயில்ல கைது பண்ணி வச்சிருக்காங்க. சரி. இத குறித்து உங்களுடைய கருத்த வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.